வெல்கம் டு அவர் வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். இந்த டுட்டோரியலில் தமிழ் பேசி என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி லார்ஜ் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதை காப்பி பண்ணி இந்த அப்ளிகேஷனில் உள்ளீடு என்பதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். இது ஸ்பீக் வாய்ஸை விட வித்தியாசமாக இருக்கும், ஜென்ஸ் வாய்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. இந்த யூடியூப் சேனலில் பல வகையான கட்டுரைகள், கதைகள், பக்தி இலக்கியங்கள் இது எல்லாமே ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவலை எனக்கு தெரிவித்தவர் சூரியராஜன் அவர்கள். வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சூரியராஜனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அப்ளிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஆடியோவில் புக்ஸ் வெளியிடக்கூடிய அந்த யூடியூப் சேனல்லையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Play Store, Home, Search button, showing Tamil India, Voice, தமிழ் பேசி. Search, தமிழ் பேசி என்பதை தமிழில் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டாக வரும். தமிழ் பேசி இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஸ்வைப் பண்ணி ஒரு 5வது அல்லது 6வது ஃபைலாக வரும். இந்த அப்ளிகேஷன் எப்படி வாசிக்கும்ன்றதை பார்க்கலாம். App, Tamil Pesi, Tamil Text to Speech, Offline, Solid Low, Star Rating, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் Details பண்ணிக்கோங்க. for App, Tamil Pesi, Tamil Text to Speech, Offline, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு இன்ஸ்டால் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்த பிறகு இந்த அப்ளிகேஷன் 300 MBக்கு மேலே இருக்கும். அதனால் டவுன்லோட் யூஸிங் வைஃபை என்பதை செக்கில் இருக்கும். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து அதை அன்செக் பண்ணிவிட்டு கீழே ப்ராசஸ்ன்னு இருக்கும், அதை டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். Open button, Tamil Pesi, Unlabeled button, தமிழ் பேசி என்ற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் 6 லிங்க் இருக்குது. என்னென்ன லிங்க்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிங்க்குரிய இமேஜ், அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது என்ன லிங்க் அப்படின்றத சொல்லும். Unlabeled button, Unlabeled, Unlabeled button, EIM, Unlabeled button, HTML corpus, Unlabeled button, TXT corpus, Unlabeled button, Plugin, Unlabeled button, Marked, உள்ளீடு, இணையம், HTML கோப்பு, TXT கோப்பு, பகிர், வாழ்த்து என்ற 6 லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டில் உள்ளீடுன்னு ஒரு லிங்க் இருந்ததில்ல, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ பெரிய லார்ஜ் டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் வேறு இடத்துலேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிக்கலாம். டைசி ஃபார்மேட்டை நம்ம படிக்கும் பொழுது கோரீட் என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்துவோம். அதில் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோமோ நெக்ஸ்ட்டு போகிறோமோ அதே பேசிக்கில் இங்கே தமிழ் படிக்கும். இந்த அப்ளிகேஷன் தமிழ் படிக்கிறது மட்டும்தான். Unlabeled button, Unlabeled, அன்லேபிள் பட்டன் சொல்லுது இல்லை, அதுக்கு அடுத்தது என்ன லிங்க் அப்படின்றத சொல்லுது. அந்த லிங்க்கில் டபுள் டேப் கொடுத்தா ஒர்க் ஆகாது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி அன்லேபிள் பட்டன் சொல்லிட்டு தானே உள்ளீடு வந்தது, அந்த அன்லேபிள் பட்டனுக்கு போயிட்டு டபுள் டேப் கொடுங்க. Unlabeled button, Input, Input, Input Read Activity, Editing, Edit Box, Input Read Activity, இன்புட் ரீட் ஆக்டிவிட்டீஸ் வருது, எடிட் பாக்ஸ் வருது. இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். நான் டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Editing, Edit Box, Unlabeled, Edit, Paste button, டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தேன். பேஸ்ட்னு சொல்லிச்சு, நான் டபுள் டேப் கொடுக்குறேன். Manakamal Urtagamal, Pichandarasekaran Desamal, Ningvili Chigal, Arivigam, Matramanandanagiganayopigam Pog India Ningvili. ஸ்பீக் வாசிக்குது. ஒரு முறை நான் பேக் கொடுக்குறேன் கீபோர்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். டாப்பில் ஹெட்டிங், எழுத்துக்களை உள்ளீடு. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா Manakamal Urtagamal, எடிட் பாக்ஸ் வரும். இங்கே தான் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணதை வாசிக்க ஆரம்பிக்குது ஸ்பீக்கு. திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Unlabeled button, அன்லேபிள் பட்டன் வருது பாருங்களேன், இதுதான் ஸ்பீக்கர் பட்டன். இதில் டபுள் டேப் கொடுங்க. Input Read Web New Activity, இந்த ஸ்பீக்கர் பட்டனில் டபுள் டேப் கொடுத்துட்டு திரும்பவும் ரைட் ஸ்வைப் பண்ணி வாங்க. 50% Seek Control, இந்த சீக் கண்ட்ரோலை பயன்படுத்தி ஸ்பீச்சை ஸ்லோ பண்ணிக்கலாம், ஸ்பீடப் பண்ணிக்கலாம். 50% சீக் கண்ட்ரோல் சொல்லுதில்ல, இது கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Unlabeled button, சீக் கண்ட்ரோலுக்கு அடுத்து வரக்கூடிய அன்லேபிள் பட்டன் ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டுக்கு போகிறது. Unlabeled button, ரெண்டாவது சொல்லக்கூடிய இந்த அன்லேபிள் பட்டன் ப்ளே பட்டன். Unlabeled button, மூணாவது சொல்லக்கூடிய அன்லேபிள் பட்டன் பாஸ் பட்டன். Unlabeled button,
நாலாவது சொல்லக்கூடிய அன்லேபிள் பட்டன் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட்டுகளை. இப்போ நான் ப்ளே பட்டனை கொடுக்குறேன். Unlabeled button. ப்ளே பட்டனை அன்லேபிள் பட்டன் தான் சொல்லும். நான் டபுள் டேப் கொடுக்குறேன். வணக்கம். அறிமுகம். மற்ற வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது இந்திய விண்வெளி திட்டம் சுமார் 20 ஆண்டு கால தாமதத்துடன் துவங்கியது. இருந்தாலும் இந்தியா இன்று விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் முதன்மை 6 நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது. வெளிநாட்டு உதவி அதிகம் இல்லாத நிலையில் இந்தியா இந்த துறையில் நிறைவு பெற்றுள்ளது. பூமியை ஆய்வு செய்வதற்கு தொலைத்தொடர்புக்கு ஒரு முறை ரைட் ஸ்வைப் பண்ணோன்னா பாஸ் பட்டன் இருக்கும், அங்கே டபுள் டேப் கொடுத்துக்கலாம். ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டு ரிவைன் பண்ணணும் அல்லது நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அன்லேபிள் பட்டனும் 4வது வரக்கூடிய அன்லேபிள் பட்டனையும் நீங்கள் டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாறும். நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். Unlabeled button. இது நெக்ஸ்ட்டுக்கான அன்லேபிள் பட்டன். டபுள் டேப் கொடுக்குறேன். உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பூமியை சுற்றி வழி மண்டலம், ஆனால் வான் மண்டல பூமியை சுற்றி அதே போல் அங்கிருந்து பூமியையும் அடுத்தடுத்து வாசிக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வாசிக்க ஆரம்பிக்கும். திரும்ப நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை ஃபுல்லாகவே கண்டினியூவாக வாசிக்க ஆரம்பிக்கும். நான் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணி இதை பாஸ் பண்ணியிருக்கேன். இதே தமிழ் பேசி என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி யூடியூப் சேனலில் பலவிதமான கதைகள், கட்டுரைகள், நாவல்கள், வெவ்வேறு புத்தகங்களை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அந்த யூடியூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் சேனலில் தமிழ் பேசி என்ற அப்ளிகேஷனை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு கதைகளும், கட்டுரைகளும், புத்தகங்களும் ஆடியோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சூரியராஜன் தான். வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சூரியராஜனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஒளி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.